சுவாச மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம வந்து சரி செய்யணும்னா, அதாவது உங்க சைனஸை சரி பண்ணணும்னா, உங்க லங்ஸ்ல இருக்கக்கூடிய சளியை சரி பண்ணணும்னா, உங்க லங்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு வேதி மாற்றத்தை சரி பண்ணணும்னா, ஆக்சிஜன் லெவல்லாம் அதிகரிக்கணும்னா, இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? ரொம்ப ஈஸியான ஒரு சொல்யூஷன், நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்த ஒரு சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்மளுடைய நுரையீரல்ல நம்மளுடைய ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 லோப் இருக்கும், லெஃப்ட் சைடில் 2 லோப் இருக்கும். இதில் அந்த 3வது லோப் வரைக்கும் நீங்கள் சுவாசிக்கக்கூடிய காற்று போயிட்டு வருதான்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதான் கிடையாது. நீங்கள் சுவாசிக்கக்கூடிய காற்று 3வது லோப் வரைக்கும் அப்படி போயிட்டு வந்துச்சுன்னா உள்ளுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு டீடாக்ஸ் நடந்துடும். இடது பக்கம் உள்ள லங்ஸில் கீழே 2வது லோப்ல அடிமட்டம் வரைக்கும் நீங்கள் சுவாசிக்கக்கூடிய காற்று உள்ளே போயிட்டு வந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீடாக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். இப்போ நம்ம பிரீத் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்ஹேல் அப்படின்னா இன்ஹேல் வந்து அப்படியே லாங் பிரீத் உள்ளே போகும், அடுத்தது அங்கேருந்து திரும்பவும் அப்படியே லாங் பிரீத்தாக வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும். கிளியரா? எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த சுவாசம் ஸ்லோவாக இன்ஹேல் எக்ஸ்ஹேல் நடக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். அவ்வளவுக்கு அவ்வளவு லைஃப் டைம் வந்து கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க.